இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் பவுடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின நாலேஜ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. இதை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் ஒரு சிலர் எடுத்துக்கிறதுனால தான் அதனால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்னாலும் சிலர் பாதிக்கப்படுறாங்க. சரி, யாருக்கெல்லாம் ப்ரோட்டீன் பவுடர் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ ஒருத்தவங்களுக்கு உணவு மூலயமா தனக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்க முடியலையோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் தேவைப்படலாம். அதாவது பாடி பில்டர்ஸ்க்கு, ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்குலாம் அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படும். அந்த நேரத்தில் அவங்க ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கும்போது, அதாவது ஒரு இன்ஜுரியோ ஒரு சர்ஜரியோ நடந்த பிறகு ரெக்கவரி ஆகிட்டுருக்கும்போது அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படலாம். அதே மாதிரி வயசானவங்களுக்கு சரியாக பசி எடுக்காமல் சாப்பிட முடியாமல் இருக்கும்போது அவங்களும் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரையோ இல்லை உணவியல் நிபுணரையோ பார்த்து அவங்க ஆலோசனைக்கு பிறகே நம்ம உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நம்ம உடல் தேவைக்கேற்ப சரியான அளவு ப்ரோட்டீன் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்மளாவே தேவைக்கு அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுக்கும்போது அது நம்ம சிறுநீரகங்களையும் நம்ம கல்லீரலையும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, புரத செரிமானம் ஆகும்போது அது மூலிமா யூரியா மாதிரியான கழிவுப்பொருள் உருவாகுது. நம்ம நல்லா தண்ணி குடிக்கும்போது கிட்னி மூலயமா அது ஈஸியாக வெளியேறிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது காலப்போக்கில் சிறுநீரக தொடர்பான பிரச்சனைகள் வரவும் சிறுநீரக கற்கள் உருவதற்கான ரிஸ்க்கும் அதிகமாகுது. அதே மாதிரி அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு அதிகமாக டயர்டாக ஃபீல் பண்ணுறது, தலைவலி வர்றது, அந்த பிரச்சனைலாம் இருக்கலாம். அது எதனாலன்னு பார்த்தோம்னா, நம்ம அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுக்கும்போது நமக்கு யூரின் மூலமாக அதிக வாட்டர் லாஸ் ஆகிறதுனால நமக்கு டீஹைட்ரேட் ஆகி அதனால் நமக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுறது, தலைவலி வர்றது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக தண்ணி குடிக்கிறது ரொம்பவே அவசியம். அதே மாதிரி ப்ரோட்டீன் பவுடருன்றது ஒரு சப்ளிமெண்ட் தானே தவிர அது உணவுக்கு மாற்று கிடையாது. ஸோ நமக்கு தேவையான புரதத்தை நம்ம உணவு மூலயமா எடுத்துக்கிறதே சிறந்த வழியாக இருக்கும். அதாவது சிக்கன், மீன், பால், பீன்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டோட 2 முட்டை எடுத்துக்கிறது, பால் எடுத்துக்கிறது, லஞ்சுக்கு தயிர் எடுத்துக்கிறது, பீன்ஸ் எடுத்துக்கிறது, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நட்ஸ் எடுத்துக்கிறது, அதே மாதிரி நைட்டு டின்னரோட சிக்கன் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நமக்கு தேவையான புரதத்தை நம்ம உணவு மூலமாகவே கண்டிப்பாக எடுத்துக்க முடியும்.